Hello all, welcome to Azure Mini Course. நான் கிருத்திகா. இன்னைக்கு டே 6 செஷன்ல நாம Azure Cloud Storage ரிலேட்டடான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன் என்ன பார்த்திருந்தோம்? வர்ச்சுவல் மெஷின்ல இருக்கக்கூடிய OS டிஸ்க் சைஸ் என்னவா இருக்கும்? டெம்பரரி டிஸ்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன சைஸ்ல இருக்கும்? தென் நாம ஒரு டேட்டா டிஸ்க் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். தென் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரிலேட்டடா பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணி அதுல இருக்க டிஸ்க்ல என்னோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாமே, தாராளமா வைக்கலாம். அதுவும் கிளவுட் ஸ்டோரேஜ் தான். ஓகேவா? ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அந்த வர்ச்சுவல் மெஷின்ல உங்களோட டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சாலும் உங்களோட டேட்டாஸ் கிளவுட்ல தான் இருக்கு. ஸோ அதுவும் அஷூர் கிளவுட் ஸ்டோரேஜ் தான். பட் நீங்க விஎம் கிரியேட் பண்ணாம உங்களோட டேட்டாஸை டைரக்டா அஷூர்ல சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரு சர்வீஸ் தான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ற ஒரு சர்வீஸ். ஸோ அஷூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னா என்ன, அதுல என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். அஷூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் contains all of our storage data objects. ஸோ அஷூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றது என்னன்னு சொல்றாங்க? மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ற ஒரு கிளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதை உங்களோட டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒர்க் ஆகும். எப்படி ஒரு விஎம் கிரியேட் பண்ணா அதுல அதோட டிஸ்க்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லயும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இதுல நீங்க சேவ் பண்ற டேட்டாஸை என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்கன்றதை பேஸ் பண்ணி நீங்க எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். ஸோ அஷூர் ப்ரொவைட் பண்ற ஸ்டோரேஜ் சர்வீஸ்க்குள்ள ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ள மல்டிபிள் டைப்ஸ் அவைலபிளா இருக்கு. பிளாப்ஸ், ஃபைல்ஸ், டேபிள்ஸ், கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர்ச்சுவல் மெஷின் டிஸ்க் விட்டுறலாம், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ பிளாப்ஸ்னா என்ன, ஃபைல்னா என்ன, டேபிள் அண்ட் கியூனா என்ன, நம்ம என்ன மாதிரியான டேட்டா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல யூஸ் பண்றோம், என்ன பர்பஸ்க்காக அதுல சேவ் பண்ணி வைக்கிறோன்றதை பேஸ் பண்ணி இந்த டைப்ஸ் வந்துட்டு மாறும். இது ரிலேட்டடா நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டைப்ஸ் பத்தி பேசுவோம். The storage account provides a unique namespace for your storage. ஸோ நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா யூனிக் நேம் ஸ்பேஸ்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு யூனிக்கான நேமை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் குளோபலி யூனிக்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர்ச்சுவல் மிஷின்லாம் கிரியேட் பண்றோம்னா விண்டோஸ்ன்ற நேம்ல யூஸ்வலா நான் கிரியேட் பண்ணுவேன், இல்லை லினக்ஸ் மிஷினா லினக்ஸ் அப்படின்ற நேம்ல கிரியேட் பண்ணுவேன். நீங்களும் அதே சேம் டைம்ல விண்டோஸ்ன்ற நேம்ல ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்க முடியும். வை பிகாஸ் நம்ம வர்ச்சுவல் மிஷினை நேம் பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்றது கிடையாது. நேம் நான் ஆக்சஸ் பண்றதுக்காக எனக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக ஐடென்டிஃபை பண்றதுக்காக கொடுக்குறது. பட் வர்ச்சுவல் மிஷினுக்குன்னு ஒரு ஐபி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அதோட ஐடென்டிட்டி. பட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நேம் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்றோம். அப்போ அந்த நேம் எப்படி இருக்கணும், குளோபலி யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் லேட்டரா காட்டுறேன். தென் டேட்டா இன் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் accessible from anywhere in the world over HTTP and HTTPS. ஸோ இது உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க வந்து HTTP and HTTPS வழியா குளோபலி எங்க இருந்து வேணாலும் உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்களுக்கு அதில் இருக்க டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருக்க டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜேபிஜி ஃபைல் வச்சிருக்கேன் அப்படின்னா அதோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நீங்க அதை ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதை தான் சொல்றாங்க, எனிவேர் இன் த வேர்ல்ட் ஓவர் HTTP and HTTPS வழியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டேட்டா இன் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இஸ் டியூரபிள், ஹைலி அவைலபிள், செக்யூர் அண்ட் மேசிவ்லி ஸ்கேலபிள். ஸோ நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வச்சிருக்க டேட்டா டியூரபிள் மீன்ஸ் லாங் லாஸ்டிங், ஹைலி அவைலபிள் எப்போ வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், மேசிவ்லி ஸ்கேலபிள் எப்போ வேணாலும் நீங்க எவ்வளோ டேட்டாஸை வேணாலும் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அட் த சேம் டைம் செக்யூரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ்
ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் வழியா நீங்க உங்களோட டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். மத்தவங்களுக்கு ஆக்சஸும் குடுக்க முடியும். அது இல்லாம என்கிரிப்ட் மெத்தட்ல கீ இருக்கும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குன்னு கீ குடுத்துருவாங்க. ஸோ நீங்க அத பேஸ் பண்ணி கூட உங்களோட அ எம்ப்ளாயீஸ்க்கு ஆக்சஸ் குடுக்கறதுக்கு கண்ட்ரோல்லாம் வச்சுக்க முடியும். ஸோ ஆக்சஸ் குடுக்கவும் முடியும். அட் த சேம் டைம் அதுல எந்த அளவுக்கு ஆக்சஸ் இருக்கணுன்ற கண்ட்ரோலையும் நீங்க வச்சுக்க முடியும். ஸோ இது ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் ரிலேட்டடான டீடைல். இப்போ ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இது வந்து நம்மளோட டேட்டாஸ சேவ் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் மாதிரியான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பிளாக், ஃபைல், டேபிள், கியூ ரிலேட்டடா பார்க்கலாம். ஸோ என்ன சொன்னேன்? நம்ம என்ன மாதிரியான டாக்குமெண்ட் என்ன பர்ப்பஸ்க்காக மெயின்டெயின் பண்றோன்றத பேஸ் பண்ணி இது மாறும்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டெய்னர். ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம். அங்க பிளாப்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்க கண்டெய்னர் அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க பாருங்க பிளாப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிளாபுக்கு மீனிங் என்ன? பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்க பிளாப்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க கண்டெய்னர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டெய்னர் அண்ட் பிளாப்? அதுக்கு முன்னாடி கண்டெய்னர்னா என்னன்றதை பார்த்து அதுக்கப்புறம் நான் பிளாப்னா என்னன்னு சொல்றேன். ஸோ கண்டெய்னர் a massively scalable object store for text and binary data. ஸோ நீங்க உங்களோட வீடியோஸோ இல்ல லாக்ஸோ இல்ல பேக்கப் பர்பஸ்க்காகவோ இல்ல இமேஜஸ் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதுல கண்டெய்னர்ல. சரி. அது என்ன டெக்ஸ்ட் அண்ட் பைனரி டேட்டா? இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? டெக்ஸ்ட் அண்ட் பைனரி டேட்டா. ஸோ டெக்ஸ்ட்னா நம்ம இந்த சிஎஸ்வி ஃபைல் இல்ல டெக்ஸ்ட் HTML டாக்குமெண்ட் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸும் சேவ் பண்ணி வைக்க முடியும். அட் த சேம் டைம் ஜேபிஜி, வீடியோ டாக்குமெண்ட், MP4, MP3 டாக்குமெண்ட் இல்ல PNG டாக்குமெண்ட் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸையும் கூட நீங்க இங்க கண்டெய்னர்ல சேவ் பண்ணி வைக்க முடியும். சரி. கண்டெய்னர், பிளாப் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? கண்டெய்னர் மீன்ஸ் இது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி. ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கண்டெய்னர். அப்போ பிளாப்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க சேவ் பண்ணிக்கிற டேட்டாஸ் இருக்கு இல்லையா? அததான் பிளாப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸோ கண்டெய்னர்ன்றது ஃபோல்டர்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ பிளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஜேபிஜி இமேஜ் ஆகட்டும், இல்ல பிஎன்ஜி டாக்குமெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் கண்டெய்னருக்குள்ள போட்டு வச்சிருக்கோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள ஒரு 2 பிஎன்ஜி டாக்குமெண்ட், அப்புறம் ஒரு வீடியோ டாக்குமெண்ட், அப்புறம் 2 ஜேபிஜி இமேஜ் சேவ் பண்றேன் அப்படின்னா, அந்த ஜேபிஜி இமேஜ், வீடியோ பிளஸ் அந்த பிஎன்ஜி ஃபைல் இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்னா பிளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள நான் 5 பிளாப்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நீங்க இதை வேற யாருக்காவது ஷேர் பண்ணணும்னாலும் கூட கண்டெய்னர் லெவல்ல ஆக்சஸ் கொடுக்கலாம் இல்ல பிளாக்ஸ் லெவல்ல ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஃபைல் ஷேர். ஸோ ஃபைல் ஷேர் அப்படிங்கிறதும் நம்மளோட டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்கிற இடம் தான். இதுவும் கிட்டத்தட்ட ஃபோல்டர் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். பட் கண்டெய்னர் வேற, ஃபைல் ஷேர் வேற. என்னன்னா ஸோ இது வந்து சிம்பிளா புரியணும்னா நம்மளோட நெட்வொர்க் டிரைவ் மாதிரியான ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல இருக்கிற டேட்டாஸை நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்ற ஒரு 2 எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க இந்த டேட்டாஸ்ல ஒர்க் பண்ணணும், இந்த ஃபைல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நான் வந்து 2 டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றேன். ஓகே. டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட ஒர்க் பண்ற 2 எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் பண்ணணும். எம்ப்ளாயிஸ் 2 பேரு என்கிட்ட ஒர்க் பண்றாங்க. அவங்க 2 பேத்துக்கும் நான் இந்த டாக்குமெண்டோட ஆக்சஸ் கொடுக்கணும். இப்போ இது எங்க இருக்குது? இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்னோட அஜூர் போர்ட்டல்ல இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் என்னோட அஜூர் அக்கௌண்டோட ஆக்சஸ் கொடுக்கறதுனா ஓகே, டைரக்டா கொடுத்து நீங்க ஆக்சஸ் இந்தாங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆக்சஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்ல 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 நான் கிளவுடோட ஆக்சஸ்லாம் கொடுக்கல. பட் இவங்க 2 பேரும் இந்த டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்க ஃபைல் ஷேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைல் ஷேர்க்குள்ள இந்த 2 டாக்குமெண்ட்டையும் கிரியேட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த 2 டாக்குமெண்ட்டையும் எங்க கிரியேட் பண்ணணும்? ஃபைல் ஷேர்ல சேவ் பண்ணி வச்சிடணும்.
ஸோ அஷூர்ல இருக்கக்கூடிய அஷூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ள ஃபைல் ஷேர்ன்ற ஸ்டோரேஜை நீங்க சூஸ் பண்ணணும். அதுக்குள்ள உங்களோட டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த பர்சன் இந்த டாக்குமெண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரிலேட்டடாவோ உங்க கிளவுட் ரிலேட்டடாவோ டைரக்டா ஆக்சஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இவங்களுக்குன்னு சிஸ்டம் இருக்கும் இல்லையா, 2 பேருமே உங்களோட ஓன் கம்ப்யூட்டர் வழியா இந்த டாக்குமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஃபைல் ஷேரை நீங்க இங்க மவுண்ட் பண்ண முடியும். மவுண்ட் கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை மவுண்ட் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மவுண்ட் ஐ ஹோப் உங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். மவுண்ட்னா இப்போ என்னோட பிசிக்கல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இப்போ நான் என்னோட இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஃபைல் ஷேர்ல வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸை இங்க இருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபைல் ஷேரை நான் இங்க மவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ மவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஃபைல் ஷேர் எனக்கு இங்க விசிபிளா அவைலபிளா இருக்கும். நான் இங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றேனோ அந்த சேஞ்சஸ்லாம் கிளவுட்ல நடக்கும். அட் த சேம் டைம் கிளவுட்ல அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்களோ அதெல்லாம் எனக்கு இங்க ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட ஃபைல் ஷேர்ல இருக்க அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை உங்களோட சிஸ்டம்ல மவுண்ட் பண்றீங்க அப்படின்னா நான் இங்க பண்ற சேஞ்சஸ் உங்களுக்கும் ஷேர் ஆகும். அட் த சேம் டைம் கிளவுட்லயும் ரெப்ளிகேட் ஆகும். கிளவுட்ல பண்ற சேஞ்சஸ் நம்ம 2 பேத்துக்கும் அவைலபிளா இருக்கும். ஸோ அதை தான் நான் சொன்னேன். இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் டிரைவ் மாதிரி கான்செப்ட். ஸோ ஒரே நேரத்துல ஒரு காமன் ஃபைலை மல்டிபிள் பீப்புள் ஆக்சஸ் பண்ணலான்ற மாதிரியான கான்செப்ட். ஸோ நீங்க கிளவுட்ல வைக்கிறீங்க உங்களோட டேட்டாஸை, அட் த சேம் டைம் உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு அதை ஷேர் பண்ணணும், எய்தர் மவுண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஹைபிரிட் கிளவுட் கான்செப்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட அந்த டேட்டாஸை உங்களோட பிசிக்கல் சர்வர்லயும் மெயின்டைன் பண்றீங்க, அட் த சேம் டைம் கிளவுட் ஸ்டோரேஜ்லயும் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி டைம்ல பிசிக்கல் சர்வர்ல பண்ற சேஞ்சஸும் கிளவுடுக்கு போகணும். அட் த சேம் டைம் கிளவுட்ல பண்ற டேட்டாஸ் மெயின்டைன் பண்ற டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ் எனக்கு பிசிக்கல் சர்வருக்கும் வேணும். ரெண்டுத்துக்கும் நடுவுல சிங்க் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க எங்க மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கும், கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஃபைல் ஷேர்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிசிக்கல் சர்வருக்கு ஆர் வர்ச்சுவல் மெஷினுக்கு உங்களோட இந்த டாக்குமெண்ட்ஸை மவுண்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் சிங்க் பண்ணவும் முடியும். ஸோ த வேர்ட் மவுண்ட் அப்படிங்கிறது வேற, சிங்க் அப்படிங்கிறது வேற. ஸோ அதை பற்றிலாம் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க முடியாதுன்றதுனால நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஃபைல் ஷேர் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை. பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஃபைல் ஷேரில் மவுண்ட் கான்செப்ட்னா என்ன, சிங்க் கான்செப்ட்னா என்ன, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுன்றதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ கியூ சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜிங் ஸ்டோர் ஃபார் ரிலையபிள் மெசேஜஸ் பிட்வீன் அப்ளிகேஷன் காம்பனன்ட். ஸோ அப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவில் மெசேஜ் பாசிங் சர்வீஸாக இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூ சர்வீஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன்ஸு, வெப் ஜாப்ஸு, அப்புறம் லாஜிக் ஆப், ஆட்டோமேஷன்ஸ்லாம் இந்த கியூவை யூஸ் பண்ணுவாங்க. இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு, அதில் வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் சம் டேட்டாஸ் இமேஜஸோ இல்லை சிவிஸோ ஏதோ ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அப்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் ரிசீவ் ஆனோட என்ன ஆகும், இங்கே கியூ சர்வீஸில் வந்து அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட அந்த பேக் அண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே வெரிஃபை பண்ண வேண்டியவங்க, அதை எப்போ வெரிஃபை பண்றாங்களோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிவியை வெரிஃபை பண்றாங்க, இல்லை அந்த இமேஜை வெரிஃபை பண்றாங்க, அந்த வெப் ஆப் ரிலேட்டடா உங்களுக்கு வந்திருக்க டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அதை வெரிஃபை பண்ணி முடிச்சோன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அங்க வெப் ஆப்ல என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்ததோ அதெல்லாம் மெசேஜஸா இங்க கியூ சர்வீஸ்ல வந்துட்டு ஆர்டரா நின்றும். த வேர்ட் கியூ ரியலாவே நம்மளோட ரியல் டைம்ல கியூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தது ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்தது தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அப்படின்ற மாதிரி வரிசையா எல்லாமே சேவ் ஆகி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை போயிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் ஆகிருக்கு, அதில் இவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இவ்வளோ பெண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அப்போ வந்துட்டு அந்த மெசேஜ் எங்க இருக்கும், கியூல ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அந்த மெசேஜை நீங்க வந்து என்ன பண்ணணும், அதை கன்சியூமரா இல்லை உங்களோட பேக் அண்ட் ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, எவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு, இன்னும் எந்தெந்த மெசேஜ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகல, இந்த மாதிரியானது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன வெப் அப்ளிகேஷன் வச்சு. அது இல்லாமல் லாஜிக் ஆப்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த ஆக்ஷன் நடந்ததுன்னா எனக்கு இங்க மெசேஜ் வரணும் அப்படின்ற மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் நீட். ஓகேவா? கியூங்கிறது மெசேஜ் பாசிங் சர்வீஸ்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து டேபிள். இந்த டேபிள் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து நோ எஸ்கியூஎல் ஸ்டோர் ஃபார் ஸ்கீம்லெஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் நீங்க வந்து டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஸோ டேட்டா சேவ் பண்ணி வைக்கிறோம்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேபிள் மாதிரியான ஒரு கான்செப்ட். அதாவது நம்ம இந்த எக்ஸல் இருக்கும் இல்லையா, ஸ்ப்ரெட்ஷீட் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ இங்க டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான நேம் வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கு கீழே என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இத்தனை ரோ இருக்கணும், இத்தனை காலம் இருக்கணும், இதுல இந்த மாதிரியான டேட்டாஸ் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். கண்டெய்னர், ஃபைல் ஷேர், கியூ, டேபிள் இது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்டோம். இப்போ போர்ட்டல்ல ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுல இந்த கண்டெய்னர், ஃபைல் ஷேர், கியூ, டேபிள்ல எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணுமா? ஆப்வியஸாக கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜ்ன்றது ஒரு ரிசோர்ஸ். ஸோ அந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரிசோர்ஸ் குரூப் வேணும் இல்லையா? ஸ்டோரேஜ் ஆர்ஜி அப்படின்ற நேம்ல கிரியேட் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் ஆர்ஜி ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கு. ஓகே, நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போயிருங்க. இங்க கிரியேட் கிளிக் பண்ணா ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் குரூப் டீட்டெயில் கேட்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் தென் ரிசோர்ஸ் குரூப் நான் கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் ஆர்ஜி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன் இது ரொம்ப யூனிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோஸ் விஎம், லினக்ஸ் விஎம் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? டிஸ்க்னா டிஸ்க் 1 இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ அதே கான்செப்ட்ல நான் வந்து ஸ்டோரேஜ் கொடுக்குறேன், இல்லை ஸ்டோரேஜ் 1 கொடுக்குறேன். அக்செப்ட் பண்ணிக்காது. எதனால? The field can contain only lower case letter and numbers. ஓ, நான் வந்து கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதனால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்றாங்க. ஓகே, அப்போ நான் வந்து ஸ்டோரேஜ் 1 ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன எரர் காட்டுறாங்க? The storage account name storage 1 is already taken. அந்த நேம்ல ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற ஏதாவது நேம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 25 அப்படின்னு கொடுக்குறேன். அவைலபிளா இருக்கா? The storage account name storage account 25 is already taken. நான் என்ன பண்றேன், ஸ்டோர் அக்கௌண்ட் 25 அப்படின்னு கொடுக்குறேன். இதுவும் ஆல்ரெடி டேக்கன். ஸோ என்ன பண்ணலாம், மை ஸ்டோரேஜ் நியூ அக்கௌண்ட். ஓகே, மை ஸ்டோரேஜ் நியூ அக்கௌண்ட்னு கொடுத்துருக்கேன். இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்து நான் ஈஸ்ட் யூஎஸ் லொகேஷன் ரீஜன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரிஃபர்டு ஸ்டோரேஜ் டைப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டைப் வேணும்? அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ், ஃபைலு, அதர், டேபிள் அண்ட் கியூ. ஸோ பிளாப் கிரியேட் பண்ண போறீங்களா, ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லை டேபிள் அண்ட் கியூ கிரியேட் பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. நான் இப்போ அந்த இடத்துல எதுவும் சூஸ் பண்ணலை. இது மேண்டேட்ரி இல்லை, ஸோ அந்த இடத்துல எதுவும் சூஸ் பண்ணல. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா ப்ரீமியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் சினாரியோஸ். மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ்க்கு ஸ்டாண்டர்ட் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஆகும், ஜென்ரல் பர்பஸ் V2 அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தென் ப்ரீமியம் ரெக்கமெண்டட் ஃபார் சினாரியோஸ் தட் ரெக்வயர் லோ லேட்டன்சி. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க ப்ரீமியம் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஸ்டாண்டர்ட் வச்சே கிரியேட் பண்றேன். தென் ரிடண்டன்சி ஆப்ஷன். ஸோ இந்த ரிடண்டன்சி அப்படிங்கிறது உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட அவைலபிலிட்டி அண்ட் பேக்கப் ரிலேட்டடான கான்செப்ட். ஸோ நீங்க லோக்கல் ரிடண்டன்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் சர்வர் ரேக் அண்ட் டிரைவ் ஃபெயிலியர்.
ஜியோ ரெடண்டன்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, ஃபெயிலோவர் கேப்பபிலிட்டி இன் செகண்டரி ரீஜியன், ரெண்டாவது ரீஜியன்ல கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி ZRS ஜோன் ரெடண்டன்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது வேற ஒரு டேட்டா சென்டர்ல கிரியேட் பண்றாங்க. ஸோ ஃபெயிலோவர் அகெயின்ஸ்ட் டேட்டா சென்டர். அடுத்தது ஜியோ ஜோன் ரிடண்டன்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. இது எதுக்கு, போத் GRS அண்ட் ZRS ரெண்டோட காம்பினேஷன்ல பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ரிடண்டன்சி கான்செப்ட். நான் இங்க LRSஐ கொடுத்துக்கிறேன், லோக்கல் ரிடண்டன்ட் போதும் அப்படின்னு சொல்றேன். தென் இப்போ நெக்ஸ்ட் போனீங்கன்னா allow enabling anonymous access on individual container அப்படின்னு கொடுத்துருக்காங்க. which means அடுத்தவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை அலோவ் பண்ணி தான் ஆகும். பிரைவேட்டா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வச்சுக்க போறீங்கன்னா நோ ப்ராப்ளம். வேற யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியே ஆகணும். நான் ரிவ்யூ கிரியேட் கொடுத்துறேன், பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து ரிவ்யூ கிரியேட் கொடுத்துறேன். ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஓவர்வியூல பாருங்க, என்ன ரிசோர்ஸ் குரூப் ஸ்டோரேஜ் ஆச்சுன்ற ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் இருக்கு, அண்ட் அக்கௌண்ட் வந்துட்டு ஸ்டோரேஜ் V2 ஜென்ரல் பர்பஸ் V2ல இருக்கு. ஆஃப்டர் தட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், ரெப்ளிகேஷன் LRS லோக்கல் ரெடண்டன்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. சரி, நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் சொன்னேன் இல்லையா, டேட்டா ஸ்டோரேஜ், கண்டெய்னர், ஃபைல் ஷேர், கியூ, டேபிள், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ கண்டெய்னர் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்ணி உங்களோட டேட்டாஸை இங்கே சேவ் பண்ணிக்க முடியும். ஃபைல் ஷேர், தென் கியூ, டேபிள், இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரிலேட்டடான டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜஸ் அவைலபிளாக இருக்கு, தென் என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் டைப்பை எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஃபைனலாக எப்படி ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.